அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சாட்டர்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சாட்டர்டே எப்பவும் போல் தமிழ் ஸ்கூல் இருக்கும், அதுக்கு தான் வந்து கிளம்பிகிட்ருக்குறோம். ஏன்னா சாட்டர்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலேவாக எந்திரிக்கலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால இன்றைக்கி என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் வந்து இதுதான் ப்ரெட்டு தான் கொடுத்துட்டு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுமே இன்றைக்கி நான் வடிக்கலை, குக்கர்லேயே வச்சு விட்டாச்சு. ரைஸு அப்படியே கையோட வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு நாங்களும் வெளியிலலாம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்குறேன். ஸோ அதோட வந்து செடிங்களுக்கும் இன்றைக்கி தண்ணியெல்லாம் ஊற்றணும். ரொம்ப நாள் ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றணுங்க. இந்த கீழே வைக்கிற பிளேட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இன்னும் வரலை. அதனால இப்போதைக்கு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டை வச்சுட்ருக்கேன் கீழே. ஏன்னா தண்ணி ஊற்றும் போது அப்படியே கீழே போயிடும். வாரத்துக்கு ஒருக்க அதாவது மண் நல்லா ட்ரை ஆகணுங்க, இல்லைன்னா செடியெல்லாம் வந்து அழுகி போயிடும். ஏன்னா உள்ளே வச்சுருக்கனால அந்த ஈரப்பதம் அப்படியே இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமே நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து எல்லா செடிக்கும் ஊற்றிட்டுருக்கிறேன். இந்த black color டப்பா காலி ஆனோனே அந்த grey color டப்பால சரி குடு. என்னால வரல கிறுக்குறியா? இந்தடா அது அந்த வயர் எடுத்து அம்மா செடி ஊத்துறாங்க. செடி இருப்பா டைம் இல்லை, ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சு. இரு வர ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுப்பா, இருப்பா. ரொம்ப நேரம் ஆயிடும். ரொம்ப நேரம் ஆகும் ப்ளீஸ் ப்ளீஸ். கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க, இப்படி வந்து க்ரீனிஷாக வச்சுருக்கீங்க செடியை உள்ளே வச்சு சன்லைட்டே இல்லாமல் அப்படின்ட்டு. நான் இந்த செடியை உள்ளே எடுத்து வச்சே 4 நாளோ 5 நாளோ தாங்க ஆகுது. அதுக்கு முன்னாடி வரையும் வெளியில் தான் இருந்துச்சு. நம்ம உள்ளே எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து இவ்வளோ வந்து லைட்டெல்லாம் போட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறனால தான் அது அடுத்த வின்டர் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். க்ரோவிங் லைட்லாம் போடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அவ்வளோ தூரம் தாக்கெல்லாம் பிடிக்காது, சீக்கிரமாக போயிடும். ஸோ நம்ம செடிங்களையும் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா எனக்கு செடி வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து எடுத்து எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிறேன். ஹர்ஷனை வந்துட்டு தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா அல்பகாஸ்க்கு ஃபீட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. தர்ஷுக்குட்டி எங்க போறோம்? ஆட்டுக்குட்டியா? அல்பக்கா இல்லடா தர்ஷுக்குட்டி. ஹர்ஷன் ஆட்டுக்குட்டி இல்லம்மா. சரி ஓகே. தர்ஷுக்குட்டிக்கு வந்து ஆட்டுக்குட்டி, அவனுக்கு அல்பத்தா. ஸோ பார்க்க போறோம். சரி என்னங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத. ஓகே ஓகே தர்ஷுக்குட்டி, நீ ஃபீட் பண்ணுவியா? ஊட்டி விடுவியா? ஆட்டுக்குட்டிக்கு ஊட்டி விடுவியா? சரி. ஆட்டுக்குட்டி போல ஃபாகியா இருக்கு இன்னைக்கு. எப்படி இருக்கு? ஃபாகியா இருக்கு. முன்னாடிலாம் பச்சை பசேல்னு இருக்கும், இப்போ எல்லாம் வந்து காஞ்சு போய் வேற மாதிரி. அம்மா கிளவுட் கீழ வந்துருச்சு. ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா கிளவுட் கீழ வந்துச்சுனா என்ன ஆகும் சொல்லுவாங்க கிளவுட். ஓ அப்படியா? அங்க போடுமையால கிளவுட் இருக்கு அந்த சிட்டில. எவ்வளவு நேரங்க இருந்து? 18 மினிட்ஸா?
எதுக்காக போகிறோம் அப்படின்னா தர்ஷுக்கு வந்து ஆட்டுக்குட்டி பிடிக்கும். சரி, அதை பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டி ஃபீல் வருமே அப்படிங்கிறனால கூட்டிகிட்டு போகிறோம். எப்போ போனோம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். ஆனால் அவன் கொஞ்சம் குட்டி பையனாக இருந்தான், தெரியல. இப்போ கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டான், அதனால தெரியும். ஆனா அவன் 0 years oldனால அவன் பயந்தான். 0 years old. எப்படி ஹர்ஷன், உனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கு? எனக்கு தெரியும். சரி. இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது மரங்களில் இருக்க இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலர் மாறி இருக்கும். ஒவ்வொரு கலர் வந்து மாறி இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம மெயின் ரோட்ல இருந்து இந்த சைடு வரும்போது இது வந்து கண்ட்ரி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்ட்ரி ரோடுனா நம்ம அந்த ஃபார்முக்குள்ளே போகிறத ஃபுல்லாக கண்ட்ரி ரோடு தான். நாங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் நாங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி இருந்தது. கிளவுடியாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் நைட் டைமில் போனால் கொஞ்சம் பயமாக இருக்கும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே தான் நினைக்கிறேன், இந்த பார்க் பண்ணிக்கலாம். இந்த போட்டிருக்கேன் அல்பகா. லாஸ்ட் இயர் வந்து அங்கே போட்டிருந்தோம், இங்கே போடலாம்னு நினைக்கிறேன். சிவா உள்ள போய் பார்க்கலாம். எனக்கு உள்ள போய் தான் ஃபீட் பண்ணுமா? இங்க இருக்காது. வெளியில இருக்கு. கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் குளிரில் நல்லா இருந்தது இன்னைக்கு ரொம்பவே. ஸோ நாங்களும் வாங்கிட்டு உள்ளே போகிறோங்க. சாப்பிடக்கூடாது. எதுக்கு? யார் கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? அதை கையில் வைக்கணும், அது சாப்பிடும். வேண்டிய அவசியம்லாம் இல்லை, ஃப்ரீ தான். நம்ம வாங்கிட்டு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க. வெயிட் பண்ணு. பயப்படக்கூடாது, வாங்கி வச்சுட்டு. எனக்கு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ வாங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டானுங்க. இப்போ நாங்கள் தான் கொடுக்கணும் அந்த 2ஐயும். பார்த்தீங்களா, சொல்லலையா? கீழே போடக்கூடாதுப்பா, கையில் அந்த சாப்பிடுது பாரு, அங்கே கொடுக்குறாங்க. போய் கொடுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. போய் பக்கத்துல குடு. ஓடிடுமோன்னு பயமா இருக்கு தெரிஞ்சு. போய் கொடு ஹர்ஷன், போ ஹர்ஷன், பயப்படுறதுனால கொடு. அந்த வருது இது பயந்துட்டு இருக்கு. நான் சொல்லலை, எடுத்தா நான் தான் கொடுக்கணும். அது வந்தால் தான் கொடுக்க முடியும். வரும்பா வெயிட் பண்ணுப்பா. கீழே உட்காருப்பா. பேர் வரும். தர்ஷுவா கொடுக்கலாம். வெயிட் பண்ணுவா. எனக்கு put some of the food in your hand. I feel like, oh my God. I know, that's why I try to kind of back people up once in a while. So their kids got old enough, and then they moved the last summer. Oh, okay. Come on, you can see that. That boy. No,
don't want to get any closer than that because we get too close. We've got them in the corner too, so they may want to kick a leg. We'll give them a little room. Okay, just stand still if you have food. Keep your hand out. You might get some takers. My friend. You want some, Josh? Hassan, கிட்ட போப்பா. Why? போய் கை நிமிட்டு நீட்டு. Just licks it, look. Ooh, Angelina, look. அவ்வளவுதான். வந்து கேரேஜ் சேல் மாதிரி அவங்க அந்த வீட்லேயே வந்துட்டு சேல் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி பே பண்ணி வாங்கிக்கலாம். டீக்கு நாங்கள் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டோம். டீக்கெல்லாம் நீங்கள் பே பண்ண வேண்டாம், அது ஃப்ரீ தான், நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே எதுவும் வாங்குற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்லை, ஏன்னா இவங்களுக்கு பிடிச்சதும் எதுவும் இல்லையா. சரி ஓகே வேண்டான்ட்டானுங்க. அப்புறம் ஹர்ஷன் வந்து நான் கலர் மட்டும் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால வந்து கலர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தவங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர் இருக்கு இல்லையா, அந்த அல்பகாஸோட ஃபர்ரை எடுத்து நிறைய வந்து உள்ளன் மாதிரி மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கங்க. I get a bobbin fill. I put it on here full, and I connect it up. டேஸ்டியா இருக்கா? Yeah, it's okay. Worried about the bees. I can make it for you and hold it. அங்கேருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. கிளைமேட்டுமே நல்லா இருந்தது, ஒரு மாதிரி க்ளவுடியாக அந்த காற்றோட. நாங்கள் வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ஸ் ஒரு லைனாக போயிட்டே இருந்தது. முன்னாடி ஒரு போலீஸ் காரு, அதுக்கப்புறமா வந்து நிறைய காருங்கள் எமர்ஜென்சி லைட் வந்து போட்டுட்டு போய்கிட்டே இருந்துச்சு. 15 மினிட்ஸாக நாங்களும் வந்து இப்போ தான் போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது காரெல்லாம் போய் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து வந்தோமே. என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இல்லை ஏதாவது ஒரு ஹையர் ஆஃபீஸர் ஃபியூனரல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிங்க. ஃபைனலாக வந்து முன்னாடி ஒரு போலீஸ்கார் பின்னாடி ஒரு போலீஸ்கார் போயிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நின்றுதே. இப்போ இதுதான் ஃபைனலாக வந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்களும் வீட்டுக்கு வந்தோம். கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்கங்க. அப்போ தான் நானும் வந்து வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு போடணும் அப்படிங்கிற இது வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேங்க. பாய்.